கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தளவுக்கு டிசி முதலிடத்தில் 8 பாயிண்டில் இருக்காங்க. ஜிடியு 8 பாயிண்டில் 2ஆம் இடத்துல, எல்எஸ்ஜி 8 பாயிண்டில் 3ஆம் இடத்துல, கேகேஆர் 6 பாயிண்டில் 4ஆம் இடத்துல இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ போட்டி ரொம்ப பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஆர்சிபி முதல் 4 இடத்துல இருந்து அடுத்து கீழே இறங்கிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸும் அதே மாதிரி தான் நேற்று பெற்ற தோல்வியின் மூலமாக கீழே இறங்கிட்டாங்க. ஸோ இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு நடக்கிற போட்டி மும்பை இந்தியன்ஸ் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸுக்கும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய டிசிக்கும் இடையிலான போட்டி. இது ஒரு வாழ்வா சாவா போட்டி. யாருக்கு? மும்பைக்கு. மும்பை இந்த போட்டியில் ஜெயித்தால் மட்டும்தான் மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு வர முடியும். அதனால் அவங்க ரொம்ப வீறு கொண்டு விளையாடுறதுக்கு அமைப்பு இருக்குது. டெல்லி மைதானம் சின்ன மைதானம், அதனால் அதிக ரன்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிக்ஸர் மலை இந்த இடத்துல பறக்கும். 2 டீமை பொறுத்தளவுக்கும் 2 டீம்லேயும் டிசி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான யூனிட்டாக தான் தெரிகிறாங்க. இருந்தாலும் இது ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய நேரம் மாதிரி மும்பை இந்தியன்ஸு இந்த போட்டியில் மீண்டும் திரும்பி வர்றதற்கான முயற்சிகள் அத்தனையும் போடுவாங்கன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ போட்டி இனிமேல் பரபரப்பாக தான் இருக்க போகுது. யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறவங்க கூட ஜெயிக்கிறது தோக்கிறதுல மாறி போகிறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது. அதனால தான் இனி வரும் ஆட்டங்கள் அனைத்தும் சூடு பிடிக்கக்கூடிய ஆட்டங்களாக தான் இருக்க போகிறது. இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு நியூ டெல்லியில் விளையாடுறதுனால டெல்லிக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்பு இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வீரர்கள் எல்லாருமே மும்பை இந்தியன்ஸில் இருக்கிறாங்க. கேப்டன்ஸ் அதிக கேப்டன் கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணின்றதுனால பும்ரா வேறு மறுபடியும் டீமுக்கு திரும்பி இருக்கிறதுனாலையும் இந்த அணி கொஞ்சம் வலுவாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை செய்வாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்பாக டிசியும் மும்பையும் 35 மேட்ச் விளாண்டுருக்காங்க. இதில் மும்பை 19 மேட்ச்சில் வெற்றி பெற்று அதிக ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கு. டிசி 16 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிகபட்ச ஸ்கோர்னு பார்த்திங்கன்னா மும்பை டிசிக்கு எதிராக 247 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. அதே போல் டிசியும் மும்பைக்கு எதிராக 257 அடிச்சிருக்காங்க. அதனால் ரன் ஸ்கோருக்கு பஞ்சம் இல்லை. குறைந்தபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 92, டிசி 66 சுருண்டுறாங்க. அப்போ அடித்தா அதிகமாக அடிப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப சுருண்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆட்டம் இருக்க போகிறது. ஸோ ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஃபஸ்ட்டு இதில் மும்பை இந்தியன்ஸுக்கு. அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு டெல்லி கேபிட்டல்ஸுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நியூமராலஜி 6, பிரமிடு 4 மீடியமாக வருகிறது. ஓரளவுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு நியூமராலஜி எண் 2, பிரமிடு எண் 1 ஆகிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட் முடிவில் மும்பை இந்தியன்ஸ் வின்னர். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா 8 வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. எப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டனாக மாறி வந்தாரோ அப்போ இருந்து மும்பை இந்தியன்ஸு நல்ல டீமாக தெரியல. அதுதான் உண்மை. ஏன்னா சென்னைக்கும் அப்படி தான் சொல்லணும். கேப்டன் மாற்றங்கள் இருக்கும் பொழுது சிறப்பு இல்லை. அதே போல் அக்ஷர் பட்டேலுக்கும் அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை, பேடு தான். 3 வருது. ஸோ அப்போ இன்றைக்கி தலைமை தாங்கக்கூடிய 2 கேப்டனுக்கும் பேடாக இருக்கிறதுனால இந்த செக்ஷன் ஈக்குவல். இன்றைய அதிர்ஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 29வது மேட்ச்சில் நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்ச மும்பை இந்தியன்ஸ் தான் இந்த போட்டிக்கு லீடு எடுக்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் மும்பை இந்தியன்ஸ். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு டிசியுடைய அதிபதி கதிர் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது பலம். அதே போல் 5 குடையவன் பொன் குரு லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறது டிசிக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. மும்பை இந்தியன்ஸோட அதிபதி மந்தன் கவிப்பு இருக்கிற வீட்டில் இருக்கிறதும் கவிப்பு ஆல்ரெடி கவிச்சிருக்கிறதும் சிறப்பு இல்லை. தன்னோட பேர் புகழ தானே கெடுத்துக்கிற அமைப்பு. 6 கூடைய மதி அங்கே இருக்கிறதுனால நல்ல குழப்பமான மனநிலை அப்படிங்கிறத சொல்லணும். லாபஸ்தானத்தில் மும்பை இந்தியன்ஸுக்கு பாம்பு இருக்கிறது மும்பைக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம்.
அதே டிசியில் லாபஸ்தானத்தில் மால் இருக்கிறதும் ஆட்சி பலத்தில் இருக்கிறதும் சேய் வீறு கொண்டு விளையாடக்கூடிய சேய் நோக்கி வருவதும் டிசிக்கு சாதகமான அமைப்பாக தான் இருக்கிறது. அப்போ ஜாமக்கோளை பொறுத்தளவுக்கு நம்ம விரையாதிபதியாகவே மும்பை இந்தியன்ஸுக்கு லக்னாதிபதி வர்றதுனால தன் தலைமையில் தானே அள்ளி வாரி போட்டுக்கிற மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸோட செயல்பாடு இன்றைக்கி இருக்க போகுது. ஆனால் டிசியுடைய செயல்பாடு ரொம்ப துல்லியமாக இருக்கிறதுனால இந்த செக்ஷன் வின்னர் டிசி. நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி கெட்டு போகுது, அது சிறப்பான அமைப்பு இல்லை. அதே இது டிசியுடைய அதிபதியும் நீச்சமாகுது, ஆனால் டிசியுடைய அதிபதி நீச்ச பங்கமாகுது. இது மும்பை இந்தியன்ஸோட அதிபதி நீச்சமே ஆகிடுது, பங்கமாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் லாபாதிபதி விரையாதிபதியோட தொடர்பு இருக்கிறது. அப்போ விரையாதிபதியோட தொடர்பு இருந்தாலே லாபம் பெறுவதில் பல தடைகள் இருக்கும். அன்றைய நாளில் யார் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்க தான் வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இந்த நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு 2 பேருக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸை விட டிசிக்கு கொஞ்சம் நல்லது, இருந்தாலும் ரொம்ப முழுமையான நல்லதல்ல, அதனால் ஈக்குவல். ஸோ அவர் ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூ மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குது, டீம் நேமில் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குது, டுடே லக்கி வின்னர் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குது, நஷ்ட ஜாதகத்தில் ஈக்குவல், கேப்டன் நேம் ஈக்குவல், ஜாமக்கோலில் டிசி ஜெயிக்குது. அப்போ பெரும்பான்மையான விஷயத்தில் மும்பை இந்தியன்ஸ் இந்த இதில் ஜெயிக்கிறது. இந்த போட்டியில் ஜெயித்தால் மட்டும்தான் இவங்க தொடர்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியுன்றதுனால மும்பை இந்தியன்ஸ் இன்றைக்கி ஆக்ரோஷமாக விளையாடுறதுக்கு அமைப்பு இருக்குது. முழு திறனையும் காட்டி விளையாடுவாங்க. அதுக்கு சற்றே சளைத்தவர்கள் இல்லைன்ற மாதிரி டிசியும் தன்னுடைய பங்குக்கு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசியை பொறுத்தளவுக்கு கேஎல் ராகுல், அபிஷேக் பொரேல், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, மிட்சல் ஸ்டார்க்கு, மொகித் சர்மா, விப்ராஜ் நிகம் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அதே போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸு, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அது மொத்தமாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டோம். திங்கக்கிழமை மொத்தமாக பார்த்துக்கலாம், சனிக்கிழமை மேட்ச் 2 மேட்ச்சு ப்ளஸ் இந்த ஞாயிற்றுக்கிழமை 2 மேட்ச்சும் மொத்தமாக பார்த்துக்கலாம். ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.